கூட்டணி ஆட்சி நீ மாணிக் தாகூர் கேட்குறது தவறு நான் சொல்ல மாட்டேன். அது அவருக்கு உரிமை. இந்த கருத்து கணிப்பை வச்சுட்டு பேசுகிறதான் பைத்தியகாரம் தான் பேசுவான். நீ பைத்தியகாரத்தனமாக பேசாத. சீமான் ஒன்னோட 2 மடங்கு உன் ஊர்லேயே மறவர் கேண்டிடேட்டை போட்டு எடுத்து நிரூபித்து காட்டியிருக்காருங்கிறத மண்டையில் உரைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி அவர் கார்த்திக்குக்கும் மண்டையில் உரைக்கிறதுக்கு தான் அதை நான் பதிவு பண்ணேன். மற்றபடி கூட்டணி ஆட்சி அவங்க கேட்குற தப்பு இல்லை, அது அவங்க உரிமை. அது ஸ்டாலினும் ராகுலும் பேசி முடிவு பண்ணுவாங்க. என்ன ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கலான்னு பார்க்குறாங்களா காங்கிரஸ்? இருக்க சீட்டை குறைச்சிடக்கூடாதுன்னு அச்சப்படுறாங்க. இது எப்படி சார்? இப்போ ஸ்டாலின் அமைதியாகவே இருக்கிறாரு. இது வரைக்கும் இத்தனை நாளாக நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். காங்கிரஸ் தாவேக்கா நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு கொடுக்குறாங்க. 39 சீட்டு 3 அமைச்சர் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது. எதுவுமே திமுக தரப்புலேருந்து ஸ்டாலின் தரப்புலேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியலையே. விஜய் அரசியல், கற்பனை அரசியல், காகிதப்புள்ளி அரசியல். 234 தொகுதியில் அன்னதானம் வழங்கினாருன்னு விஜய் தரப்பு தினத்தந்தியில் கிளைம் பண்ணுறாங்க. 35க்கு மேலே இல்லை. எப்போ மாணிக் தாகூர் 35க்கு மேலே விஜய் அன்னதானம் வழங்கிட்டாருன்னு எனக்கு எவிடன்ஸ் போட்டு கொடுப்பா, உன்னை நான் பாராட்டிடுறேன். சும்மா ஃப்ராடுத்தனமாக சீமான் மேலே உள்ள வன்மத்தில் பேசிக்கிட்டு மீண்டும் மீண்டும் மாணிக் தாகூர் அடிக்கிறது நான் திட்டமிட்டு தான் அடிக்கிறேன். இதுக்கு மாணிக் தாகூர் ஆதாரம் தந்துடுவாரா?